ஸோ ஹாய் விஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குன்றத்தூரில் இருக்கக்கூடிய திரு ஊரக பெருமாள் கோயிலுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு அந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ கழுதீஸ்வரர். ஸோ அந்த கோவிலுக்கு நம்ம வீடியோ ஏற்கனவே வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கழுதீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ஸோ கழுதீஸ்வரர் சிவன் டெம்பிள், ஸோ திருவுருக பெருமாள் வந்து பெருமாளுடைய கோவில். ஸோ ரெண்டுமே சிவன் டெம்பிள், பெருமாள் டெம்பிள் ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலை பற்றி பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜகும்பரம் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொடிமரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பமும் வந்து அவ்வளோ நுண்ணிப்பாக சூப்பராகவே வந்து செதுக்கியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த கோவில் யார் கட்டினாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சோழர்கள் காலத்தில் தான் வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். ஸோ இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின மாதிரி வந்து தெரியும். ஸோ இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1100ஆம் ஆண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். ஸோ 2ஆம் குலோத்துங்க சோழனால் வந்து கட்டப்பட்டுச்சு. ஸோ 2ஆம் குலோத்துங்க சோழன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து திருவுருக பெருமாள்ன்ற மாதிரி இதே மாதிரி ஒரு கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருக்குது. ஸோ அவர் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து நம்மளும் கட்டணுன்றான்னு சொல்லிவிட்டு அவர் இந்த குன்றத்தூர் வந்து இந்த கோவில் வந்து திருவுருக பெருமாள் கோவில் வந்து இதே மாதிரி வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கட்டுறாரு. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கட்டினதுனால காஞ்சிபுரத்தில் திருவுருக பெருமாள் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதே பேரை வந்து அவர் இந்த கோவிலுக்குமே வந்து வச்சுருவாரு, திருவுருக பெருமாள்னு. ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய தல வரலாறு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து திருவுருக பெருமாள்ன்ற பேரை நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ நீங்கள் வந்து கருவறையில் ஒரு பெருமாள் இருக்கார். ஸோ அவர் வந்து நின்ற குலத்தில் நமக்கு வந்து அழகாக காட்சி தராரு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கருவறைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே வந்து மனசு வராது. ஏன்னா அந்தளவுக்கு அலங்காரம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கருவறையில் உள்ள பெருமாள் நின்ற குலத்தில் அழகாக காட்சி தராரு. பெருமாளின் மார்பில் ஸ்ரீதேவி பூதேவி, இடுப்பில் தசாவதார ஒட்டியானம், திருப்பதி வெங்கடாசலபதி போலவே முழங்கால் வரை லக்ஷ்மி ஹாரம், முழங்காலுக்கு கீழே வெள்ளிக்காசு மாலை, வெள்ளி துளசி இலைகளால் ஆன 2 மாலைகள் கால்களை தொடும் சாலகிராம மாலை, பாதங்கள் வெள்ளி கவசம் பூசி அழகா தெரிந்தன. அவர் பத்ம பீடத்தில் ஒரு திறந்த தாமரை மீது நிற்கிறார். அவரது கிரீடம் பல துளசி மாலைகளால் மூடப்பட்டிருந்தது மற்றும் 2 நீண்ட துளசி மாலைகள் மற்றும் மலர்கள் அவரை தலை முதல் கால் வரை அலங்கரித்தன. ஸோ நீங்கள் வந்து பெருமாளுடைய சன்னதி பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய சன்னதியுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவிருந்தவல்லி தாயன்ற பேரை நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ தாயாருடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கவசம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தொண்டை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் எல்லாமே போட்டு, அப்புறமா அழகான ஒட்டியானம் காசு மாலையெல்லாம் அணி வச்சு ரொம்பவே வந்து அழகாக வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. ஸோ வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ராமருடைய சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ராமருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீதை லக்ஷ்மணன் வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹனுமனுடைய சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுடைய எல்லா சன்னதியுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி இந்த கோவில் இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம லொக்கேஷன் கைஸ். நம்ம வந்து வந்த நேரம் வந்து வெயில் ரொம்ப இல்லாமல் ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சரில் வந்து இந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து அருமையாக வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கார்டனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிற்பமும் வந்து அந்தளவுக்கு நுண்ணிப்பாக சூப்பராக கவனமாக வந்து பார்த்து வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே மேலே இருக்க சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தர மாதிரி நிறைய சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும்.
அவ்வளோதான் கைஸ், இந்த கோயில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. ஸோ சிற்பங்கள் எல்லாமே வந்து சூப்பராக செதுக்கி இருந்தாங்க. ஸோ ரொம்பவும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாகவே வந்து இருந்துச்சு. ஸோ சுவாமியோட கருவறை எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் சூப்பராக வந்து செதுக்கியிருந்தாங்க. ஸோ செம்ம அலங்காரமாக இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் வந்து விசிட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.